ஜாலி மூட். செண்பகக் காட்டில் கடந்த ஒரு வாரமாக விலங்குகள் அனைத்தும் கவலையோடு இருந்தன. காரணம், சிங்கராஜா குகையை விட்டு வெளியே வரவே இல்லை. மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சென்ற சிங்கம் கூழாங்கல் மீது கால் வைத்தபோது சுளுக்கிக் கொண்டது. சிங்கத்தால் காலை ஊன்றக்கூட முடியவில்லை. வலியால் துடித்தது. தத்தி தத்தி குகைக்குள் வந்து படுத்து கொண்டது சிங்கம். தங்கள் ராஜா இப்படி படுத்து கிடப்பதை பார்த்த காட்டிலுள்ள விலங்குகளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. சிங்கத்தின் சுளுக்கினை குணப்படுத்த காட்டு விலங்குகள் முடிவு செய்தனர். காட்டு மருத்துவர் கரடி சிங்கத்தை பார்க்க வந்தார். பச்சிலை சாற்றினை சுளுக்கின் மீது தடவியது கரடி. வலி பொறுக்க முடியாத சிங்கம் கோபமடைந்து கரடியை விரட்டிவிட்டது. அடுத்து புலி தனக்கு தெரிந்த மருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தது. அந்த மருந்தை சிங்கத்தின் காலில் தடவியது. வலியை தாங்க முடியாத சிங்கம் புலியையும் ஓங்கி உதைத்து விட்டது. தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டது புலி. கால் சுளுக்கை குணமாக்க வேண்டும் என்று நாம் மருத்துவம் செய்ய போறோம். ஆனால் ராஜா அப்படி நம்மை அடித்து விரட்டுகிறாரே என்று கரடியும் புலியும் பேசிக்கொண்டன. ராஜா இப்படி மருத்துவம் செய்ய மறுத்தால் எப்படி சுளுக்கு நீங்கும் என்று விலங்குகள் பேசிக்கொண்டன. இனி எழுந்து நடப்பது கடினம்தான் என்ற முடிவுக்கு வந்தன. காட்டில் இருந்த புத்திசாலியான குரங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக சிங்கத்தின் குகை வாயிலுக்கு சென்றது. ராஜா, உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லையாமே. உங்களை கண்டதும் வணக்கம் சொல்லவில்லை என்றால் என் மீது எப்படி கோபப்படுவீர்கள் என்று நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை பார்த்தீர்களா என்று கேட்டது குரங்கு. குரங்கு சொன்னதை கேட்டு சிங்கத்துக்கு கோபம் வந்தது. அது படுத்தபடியே, என்ன குரங்கே, வாய் ரொம்பவும் நெல்கிறது, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ச்சிச்சது சிங்கம். அதை கேட்டு குரங்கு சிரித்தது. ராஜா, அந்த காலமெல்லாம் போய்விட்டது. இப்போது என் வாய் மட்டுமல்ல, கை கூட நீளம், பார்க்கிறீங்களா? முன்பு நான் செய்த சிறிய தவறுகளுக்கும் எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. அதற்கு பழி வாங்க இப்போதுதான் நல்ல நேரம் என்ற குரங்கு சிங்கத்தின் முன்னங்காலில் ஓர் அடி கொடுத்தது. கோபமடைந்த சிங்கம் குரங்கை உதைப்பதற்காக காலை நீட்டியது. ஆனால் முழுவதுமாக நீட்ட முடியவில்லை. குரங்கே, என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? நான் எழுந்தேன் என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இங்கிருந்து ஓடி போய்விடு என்று கர்ஜித்தது சிங்கம். என்ன சொன்னீங்க? எழுந்து வந்து என்னை அடிக்க போறீங்களா? முதலில் எழுந்து நிற்க முடியுமான்னு பாருங்க என்று கேலியாக சொன்னது குரங்கு. மீண்டும் சிங்கத்தின் காலில் ஓர் அடி கொடுத்தது. இனிமேல் பொறுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த சிங்கம் சிரமப்பட்டு எழுந்து நின்றது. குரங்கை நோக்கி காலை உதைத்தது. சுதாகரித்து கொண்ட குரங்கு சட்டென்று அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கம் எழுந்து நின்றபடியே இருந்தது. சிறிது நேரத்தில் திரும்பி வந்த குரங்கு, ராஜா, இனி உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்று சிரித்து கொண்டே சொன்னது குரங்கு. இனி உன்னை விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே குரங்கை நோக்கி பாய்ந்தது சிங்கம். குரங்கு சட்டென விலகி ஓடியது. கடும் கோபத்தில் இருந்த சிங்கம் குரங்கை துரத்தி கொண்டே ஓடியது. குரங்கும் சிங்கத்தின் பிடியில் அகப்படாமல் ஓடியது. குரங்கை துரத்திய சிங்கமும் விடாமல் ஓடிக்கொண்டே சென்றது. சற்று தூரம் ஓடிய குரங்கு உயர்ந்த மரத்தின் மீது ஏறி உச்சி கிளையில் அமர்ந்து கீழே பார்த்தது. சிங்கம் மரத்தடியில் நின்றபடியே, குரங்கே, எப்படியும் கீழே இறங்கி வரத்தானே செய்வாய், அப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது. என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா. உங்கள் காலில் சுளுக்கு ஏற்பட்டு ஒரு வாரமாக குகைக்குள்ளேயே படுத்து கிடந்தீங்க. இப்போ என்னை துரத்தியபடியே எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறீங்க. உங்கள் காலில் உள்ள சுளுக்கு குணமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இப்படி வம்பிழுத்தேன் என்று பணிவாக சொன்னது குரங்கு. குரங்கு சொன்னதில் சிங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு தன் காலை உதறி பார்த்தது. சுளுக்கு நீங்கி இருந்தது. வலியும் இல்லை. ஆமாம், சுளுக்கு நீங்கிவிட்டதே என்று நினைத்த சிங்கம் குரங்கை அண்ணாந்து பார்த்தது.
உங்களை மதிக்காமல் பேசியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்தது வருத்தமாக இருந்தது. உங்களை நடக்க வைக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டேன். அது நன்றாக வேலை செய்துவிட்டது. இனி நீங்கள் முன்பு போல் கம்பீரமாக நடந்து செல்லலாம் என்றது குரங்கு. குரங்கின் நல்ல மனதை புரிந்து கொண்ட சிங்கம், நீ எந்த தவறும் செய்யவில்லை. உண்மையை புரிந்து கொண்டேன். உன் மீது கோபமும் இல்லை. உனக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். ஒரு கூடை கொய்யா பழங்களை அனுப்பி வைக்கிறேன். என் அன்பை ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு சென்றது சிங்கம். குரங்குக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.